அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் குட்டிக்கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தின் மிக முக்கிய கதாபாத்திரம் சூர்ப்பனகை. அனைவரும் அறிந்த ஒரு கதாபாத்திரம். ராவணன் வதத்துக்கான முக்கிய காரணியே இவங்க தான். கம்பர் ராமாயணத்தில் சூர்ப்பனகை பற்றி குறிப்பிடுறார். மிகவும் அழகானவள் சூர்ப்பனகை. விஸ்ராகா அப்படின்ற முனிவருக்கும் கேசி அப்படின்ற ஒரு அரக்கிக்கும் பிறந்தவங்க தான் 4 குழந்தைங்க. ராவணன், வீடனன், கும்பகர்ணன், சூர்ப்பனகை. இந்த விஸ்ராகாவுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் குபேரன். அவங்களும் ராவணனும் சகோதரர்கள் தான். பேரழகியாக இருக்காங்க சூர்ப்பனகை. அரக்கின்னு சொல்லவே முடியாது. கண்கள் மீனை போன்று, மீனாட்சி போன்ற கண்கள் உடையவங்க. அவங்க பாதம் அவ்வளோ தாமரை போன்று சிகப்பாக இருக்குமா. அடி எடுத்து வைக்கிற ஒரு அடி பஞ்சு போல் இருக்குமா. அதை பார்த்த துளிர் செடிகள் கூட நாணி தலைகுனிந்து வெட்கம் கொள்ளுமா. இவ்வளோ அழகான பாதங்களான். அப்படிப்பட்ட பேரழகிய கால்கேய ராஜாவனை வித்யுஜயனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு ராவணன். ராவணன் சிவர்கிட்ட பெற்ற அதிக வரத்தினால அதை சோதிக்கெண்ணி ஒரு நாடுகளை கைப்பற்றிட்டு வரும்போது தன்னுடைய அரக்கிணத்தை சேர்ந்த கால்கேய நாட்டு மேலே போரிடுறார். தன் தங்கை கணவனையே சூழ்ச்சி செய்து வித்யுஜத்தை கொன்னுடுறார். தன் தங்கை கணவர் கூட பாராமல் கொண்டுட்டாருன்ற வேதனையில் சூர்ப்பனகை இருக்கும் பொழுது அவரை காட்டுக்கு அமுச்சிடுறார். நீ அங்கே நல்லபடியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய கணவனுடைய சாவில் ரொம்ப வருத்தம் கொண்ட சூர்ப்பனகை ஒரு சபதம் இருக்கிறாங்க. ராவணனை வதம் செஞ்சே தீரணும், அழிச்சே தீரணும்னு சபதம் இருக்கிறாங்க. அப்போ ராமன் காட்டுக்கு வந்தது எண்ணி இதுதான் சரி, இவர் தான் சனியானவர் தன் அண்ணனை வதம் பண்ணுறதுக்குன்னு எண்ணி அவரை பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட மையல் கொள்கிறாங்க. காதல் கொள்கிற மாதிரி திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராமபிரான் எனக்கு இந்த பிரிவில் ஏகபத்னி விரதனான்னு எனக்கு சீதை தான் எல்லாமுமே சொல்கிறார். கோபம் கொண்டு சீதை அழிக்க முற்படும் பொழுது இலக்குவன் அவங்க மூக்கையும் காதையும் வெட்டிடுறார். கோபம் கொண்டு மன வருத்தத்தை ஓடிய சூர்ப்பனகை தன் அண்ணன் கிட்ட போய் முறையிடுறாங்க. மேலும் தனக்கு நடந்த அவமானத்தை விட சீதையோட பேரழகை பற்றி சொல்கிறாங்க. அந்த பெண் உன் கூட தான் இருக்கணும், நிச்சயமாக ராமன் கூட இருக்கக்கூடாது, அவ்வளோ பேரழகி, இந்த உலகமே பார்க்காத பேரழகின்னு சொல்லி அவரோட மோகத்தை தூண்டிவிட ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போகிறாரு. இறுதியாக ராவணனுடைய வதம் நடக்குது. இவங்களும் ரொம்ப மன சந்தோஷத்தோட தன் கணவனுக்காக தன்னுடைய அண்ணன் பண்ண சூழ்ச்சியில் கணவன் இறந்த மாதிரி தான் பண்ண சூழ்ச்சியில் அண்ணன் இறந்து நினச்சி சந்தோஷப்பட்டு இறுதியாக ராமன் கிட்டையும் சீதை கிட்டையும் விடைப்பட்டு கண்காண இடத்துக்கு போயிடுறாங்க. நம்முடைய கம்பர் ரொம்ப அழகாக சூர்ப்பனகை வர்ணிக்கிறார். ஒரு வதத்துக்கு பெண் சூழ்ச்சியாக தப்பாக இவங்களை வர்ணிக்கல. அவரோட மனவேதனையும் தன் கணவன் மேலே கொண்டிருந்த காதல் தான் காரணம் அப்படின்றார். நன்றி, வணக்கம்.